2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இலங்கையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இவ்வீடியோ மூலம் நாம் காணலாம். 2024 ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள். இதில் பிரதானமாக அரசியல், பொருளாதாரம், சட்டம் மற்றும் சமூக நிகழ்வுகளின் தொகுப்புகளை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். அரசியல் ரீதியாக 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பாராளுமன்ற அமர்வானது ஜனவரி 9 தொடக்கம் 12 நடைபெற்றது. உரிய பாராளுமன்ற அமர்வில் 2024க்கான சட்டங்கள் மற்றும் பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தின் செயலாக்கம் தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்றன. அதையடுத்து 2024 ஜனவரி 24 ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம், ஆன்லைன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அல்லது ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் என்றும் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டங்கள், அதாவது சமூக வலைத்தளங்களில் பிரஜைகளின் நடவடிக்கை தொடர்பாக அவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஒரு சட்டமானது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டது. உரிய சட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். தனிமனித உரிமைகள் பாதிக்கப்படலாம் போன்ற விமர்சனங்கள் அரசுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டன. ரீதியாக வெற்றானது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 15% உயர்த்தப்பட்டது. இது உயர்வின் காரணமாக வரி உயர்வு காரணமாக விலைவாசி அதிகரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடவுச்சீட்டு கட்டணத்துக்கான தொகையானது ரூபாய் 10,000 பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் ரூபாய் 10,000 அரசினால் 2024 ஜனவரி மாதத்தில் அறிவிக்கப்பட்டது. சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான விடயங்களில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கை ஜனவரி 13ஆம் தேதி பிரதி போலீஸ் மா அதிபர் அப்போது பதவியில் இருந்த தேசபந்து தென்னக்கோன் அவர்களினால் முன்வைக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. யுக்திய நடவடிக்கையில் பாதாள உலகத்தினர் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், போதைப்பொருளை விற்பனை செய்வர் போன்ற நபர்களுக்கு எதிராக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது 24 மணித்தியாலத்தில் 291 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதேபோன்று சட்டம் மற்றும் ஒழுங்கு விடயங்களில் நாரமலையில் ஒரு சூட்டுச் சம்பவம் ஜனவரி 17. விளையாட்டு சாதனைகளாக திமுது கருணாரத்ன ஆண்டின் சிறந்த ICCக்கான டெஸ்ட் அணியில் இடம்பெற்றார். அதேபோல மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி, இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தலைவி சாமரி அத்தபத்து 2023 ICC மகளிர் ஒருநாள் மற்றும் T20 அணிகளின் கேப்டனாக ICCயினால் முன்மொழியப்பட்டுள்ளார். இவை இவ்வாண்டுக்கான ஜனவரி மாதத்தின் விளையாட்டு சாதனை. மேலும் முக்கிய சம்பவமாக திருப்தி அறிவியல் பாதையில் 5 பேர் ஜனவரி 22ஆம் தேதி சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தனர். அதேபோன்று இராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த ஜனவரி 25 கொழும்பு அதிவேக பாதை விபத்தொன்றின் மூலம் மரணமாகி இருந்தார். நீதிமன்ற நடவடிக்கைகள் தேசபந்து தென்னக்கோனின் நியமனம் தொடர்பான வழக்கு பிப்ரவரி 27க்கு பிற்போடப்பட்டது. மேலும் பாதுகாப்பு எதிர்ப்பு மசோதா தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக 2024 ஜனவரியை பொறுத்தவரையில் பொருளாதார சவால்கள் முன்பிருந்த ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் சவால்கள் தொடர்ச்சியாக காணப்பட்டன. அரசியல், சமூக மற்றும் சட்ட தொடர்பான விடயங்களில் மக்களின் விமர்சனங்களும் மக்களின் கண்ணோட்டமும் வித்தியாசமாக தொடர்ந்து இருந்தன. பிப்ரவரி மாதத்தில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகள் நாம் அரசியல் ரீதியான விடயங்களில் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்பட்டது. ஆன்லைன் உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்த இந்த புதிய சட்டம் அமலுக்கு வந்திருந்த போதும் இது தொடர்பான விமர்சனங்கள் பலது முன்வைக்கப்பட்டிருந்தன. நிலைமையானது பிப்ரவரி மாதத்தில் பணவீக்கத்தின் நிலைமை பணவீக்கம் குறைவாக காணப்பட்டாலும் உணவுப் பொருட்களின் விலை 3.5% உயர்ந்து காணப்பட்டது. பொருளாதார ரீதியான சீரமைப்புகளை அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தது. உறவுகள் தொடர்பான விடயங்களில் செங்கடல் பாதுகாப்புக்கு பிப்ரவரி 24
இலங்கை கடற்படை பாப்பல் மெண்டேப் நீரிணையில், அதாவது செங்கடலுக்கு அங்குள்ள பாப்பல் எல் மெண்டேப் நீரிணை பாதுகாப்பு நடையை முதல் முறையாக நிறைவேற்றியது. இது இலங்கையில் சர்வதேச கடல் பாதுகாப்பில் பங்கு கொண்ட முதல் சாதனைகளாக இலங்கை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி 2021 நடைபெற்றது. இந்நாடுக்கு முதல் டெஸ்ட் போட்டி மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகள் பிப்ரவரி. பிரச்சனைகளாக UNHCR செயல்பாடுகளை முடிவுக்கு அறிவித்தது. அகதிகளுக்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வரும் ஐநா சபையின் ஒரு அங்கத்துவ அல்லது ஒரு கிளை தாபனமான UNHCR இலங்கையில் தமது செயற்பாடுகளை முடிவுறுத்துவதாக உத்தியோகபூர்வமாக பிப்ரவரி 2 அறிவித்தது. இதனால் இலங்கையில் உள்ள அகதிகளுக்கான ஆதரவு குறையும் என்று ஒரு நிலைமையும் ஒரு கவலையும் காணப்பட்டது. முடிவு இது பிப்ரவரி மாதத்தில் அரசியல் பொருளாதார சமூகம் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் முக்கிய மாற்றங்கள் சில ஏற்பட்டன. இலங்கை சர்வதேச ரீதியான தனது வகிபாகத்தை உயர்த்தியிருந்தது. இது செங்கடலில் இலங்கையின் பாதுகாப்பு, இலங்கையின் கடற்படையினர் ஆற்றிய பங்களிப்பினால் சர்வதேச பங்களிப்பு இலங்கைக்கு கிடைத்தது. 2024 மார்ச் மாதத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று சபாநாயகருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது. இது ஐக்கிய மக்கள் சக்தி என கூறப்படும் சமகி ஜனபெரமுனவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்டிருந்தது. விவாதம் மார்ச் 19 நடைபெற்ற போதும் தீர்மானம் தோல்வியடைந்தது. 75 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் 117 பேர் அதற்கு எதிர்ப்பாகவும் வாக்களித்திருந்தால் தீர்மானம் தோல்வியடைந்தது. பொருளாதார நிலையானது மார்ச் மாதத்தை பொறுத்தவரைக்கும் பணவீக்கம் குறைந்து காணப்பட்டது. பணவீக்க விதவீக்கம் 0.9% சரிவடைந்தது. இது ஒரு நிலையான தன்மையினை பிரதிபலிப்பதாக காணப்படுகின்றது. சில உள்கட்டுமான மற்றும் அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்றிருந்தன. அதில் முக்கியமானது அக்ரிவோல்டேக் பைலட் ப்ராஜெக்ட் எனப்படும் சூரிய சக்தி மூலமாக மின்சாரத்தினை பெற்றுக்கொள்ளும் திட்டம், அதாவது மீள் புதுப்பிக்க சக்தி மூலமாக மின்சாரத்தினை பெறும் திட்டம் ஒன்று கண்டியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கு நிதியுதவி ஆசிய அபிவிருத்தி வங்கி அளித்திருந்தது. அதே போன்று ஜெர்மன் ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஷிப் நியூ உமன் ஹாஸ்பிட்டல் என்று கூறப்படும் மகப்பேற்று மருத்துவமனை மார்ச் 27 திறந்து வைக்கப்பட்டது. கராப்பிட்டியாவில் திறந்து வைக்கப்பட்டது. இது மகப்பேற்று மருத்துவமனைகளை தெற்காசியாவை பொறுத்த வரைக்கும் ஆகப்பெரிய ஒரு மகப்பேற்று மருத்துவமனையாக காணப்பட்டது. மற்றும் கலாச்சார விடயங்களில் எடிசன் விருது மார்ச் 27 வெண்ணி குணத்திலகு கிடைத்தது. அவர் பாடிய ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் என்ற பாடலுக்கான சிறந்த பாடல் விருதை அவர் எடிசன் அவார்டு எனும் விருது மூலமாக வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அமலாகும் போதைப்பொருள் பிடிப்பு மார்ச் 30 போதைப்பொருள் கடத்தக்காரர்களான லொகேஷன் குடுமல்லி என்ற பெயரால் புகழ்பெற்ற போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்படும் போது 6120 மில்லிகிராம் போதைப்பொருள் அவரிடமிருந்து கைப்பற்ற. மார்ச் மாதத்தை பொறுத்தவரைக்கும் முடிவாக அரசியல் பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்களில் சில முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. கலை மற்றும் சட்ட அமலாக்கத்தில் நாட்டின் நிலை சற்று உயர்வாக காணப்பட்டது.